ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கையில் நொறுங்கும் போதே மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்பியான ஜவ்வரிசி வத்தல் எப்படி போடலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாம் கூழ் காய்ச்ச வேணாம், வெயிலில் நிற்க வேணாம். நம்ம வீட்லேயே ஈஸியாக வத்தல் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் ஜவ்வரிசி வத்தலுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சு கூழ் காய்ச்சுவாங்க. இந்த மெத்தடு வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசி 2 அழாக்கு எடுத்து தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா முத்து முத்தாக ஊறி இருக்கும். அதில் கொஞ்சம் தேவையான உப்பை போட்டு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசி வத்தலுக்கு முக்கியமான தேவையே இந்த இட்லி தட்டு தான். இதில் தான் நாம் வத்தல் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இட்லி தட்டில் எண்ணெயை தடவி 1 ஸ்பூன் ஜவ்வரிசியை எடுத்து நல்லா அழுத்தி பரப்பி விடுங்க. இப்போ எல்லா குழியும் நிரப்பி ஆவியில் வேக விட வேண்டியதுதான். இது கொஞ்சம் தின்னாக பரப்பி விட்டால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆறட்டம்னு தண்ணியை தெளித்து ஆற விடுங்க. அடுத்த தட்டை இட்லி குண்டானில் இந்த சேம் டைம் வச்சு விடுங்க. இப்போ இந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேன் காற்றுலேயே இது கொஞ்சம் காஞ்சிடும். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வைக்கிறதுனால நாம் குயிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசி வத்தலை கூழ் காய்ச்சாமல் வெயில்லையும் நாம் வாடாமல் ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் இந்த வெயிலில் வச்சு எடுத்துடணுமா நல்லா காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வாங்க பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு வத்தலை போட்டு விடுங்க. பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெளையர்னு பொரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வத்தல் ரெடி. இது ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் ஈஸியாக செஞ்சிடலாம். மத்தியான வேலையில் 2 அழாக்கு ஜவ்வரிசியை 1/2 மணி நேரத்தில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளவு ஈஸியான ஜவ்வரிசி வடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.